இன்னைக்கு ஒரு கேமரா கடைக்கு போனேன் and I have some really bad news and some really exciting news. First bad news. எனக்கு வந்து பிகினர் அண்ட் என்ட்ரி லெவல் கேமரா சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஷாப்பில் வந்து கேட்டுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 14 கேமராஸ் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணாங்க. கெனானில், நிக்கானில், சோனியில், பேனசானிக் லூமிக்ஸில் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டே இருக்கும்போது என்னமோ சரியில்லாத மாதிரி இருக்கே இந்த லிஸ்ட்டில், சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு தோணுச்சு. கடைசியில் பார்த்தா அந்த லிஸ்ட்டில் ஒரு DSLR கேமரா கூட இல்லை. இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. பட் தட் இஸ் த ட்ரூத். எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ஒன்றுமே புரியல. ஐ மீன் தெரியும், ஆப்வியஸாக மிரர்லெஸ் வந்து DSLR நல்லா ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கு, மாடல்ஸ் வந்து கம்மி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு. பட் அந்த எக்ஸைட்டிங் நியூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ வணக்கம், என்னோட பேர் முத்துராமன், நான் வெட்டிங் அண்ட் ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபர். இந்த வீடியோ DSLR வெர்சஸ் மிரர்லெஸ் கேமராஸ் அப்படின்ற டாபிக் வந்து ஒரு வருஷத்தில் இருக்குமா அப்படின்னே தெரில. பட் ஸ்டில் DSLRோட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இன்னும் நம்ம வந்து சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு DSLR கேமரா லவர். நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கேமரா வாங்கினது வந்து DSLR அண்ட் என்னோட மொத்த ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸே வந்து DSLR கேமராஸ் வச்சு தான் நான் பண்ணுது. ஸோ திடீர்னு அந்த கேமராவே வைப் அவுட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் a little difficult. இந்த வீடியோவை நான் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன டைப் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து இந்த DSLR அண்ட் மிரர்லெஸ் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றது பார்க்கலாம். ரெண்டாவது, ஒரு 9 விஷயத்தை வச்சு இந்த DSLR வெர்சஸ் மிரர்லெஸ்ஸை வந்து நம்ம வந்து வெய் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி நம்ம எக்ஸைட்டிங் நியூஸ் ப்ளஸ் உங்கள் டிசிஷன், நீங்கள் இன்றைக்கி DSLRை வாங்குறதா இல்லை மிரர்லெஸ் தான் போய் ஆகணுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்கள் டைமை வேல்யூ பண்ணுறனால இந்த வீடியோ எடுத்தோடனே நான் வந்து குயிக்காக என்ன டிசிஷன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆப்வியஸாக சங்கடமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, மிரர்லெஸ் தான் ஆப்வியஸ் சாய்ஸ். நான் சொன்னேன் 9 பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். அந்த 9 பாயிண்ட்ஸில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்து மிரர்லெஸ் தான் வின் பண்ணுது. ஒரு 2 விஷயத்தில் DSLR வின் பண்ணுது. இப்போ DSLR அண்ட் மிரர்லெஸ் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யூசர் வந்து இது வரைக்கும் கேமரா வாங்கினதே கிடையாது, ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, புதுசாக ஒரு கேமரா வந்து வாங்க போகிறாங்க. ரெண்டாவது யூசர் வந்து ஆல்ரெடி DSLR யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை கையில் DSLR இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மிரர்லெஸ் கேமரா அப்படின்றது அப்கிரேட். ஸோ அப்கிரேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது தான் இந்த யூசருக்கு உண்டான கொஸ்டின். நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் யூசர் டைப்பாக இருந்தீங்க அப்படின்னா DSLR கேமராக்கும் மிரர்லெஸ் கேமராக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ ரெண்டோட கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கனாலே தெரியும், DSLR கேமரா வந்து மிரர்லெஸ் கேமராவோட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுக்கு ஒரு ப்ரைமரி ரீசன். DSLR மிரரோட கிராஸ் செக்ஷன் உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லென்ஸ் இருக்கும். லென்ஸ்க்கு அடுத்து உள்ளே போனோன்னே ஒரு மிரர் ஒன்று இருக்கும். இந்த மிரர் வந்து ஆங்கிள்டாக பொசிஷனாக இருக்கும். இந்த மிரருக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து சென்சார் இருக்கும். இந்த சென்சாரில் தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ பதிய போகுது. அப்போ இந்த மிரர் எதுக்கு அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். இந்த மிரரோட வேலை என்னென்னா, உள்ளேருந்து வர லைட்டை அல்லது இமேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணி வியூ ஃபைண்டர்னு மேலே ஒன்று இருக்குது. இந்த வியூ ஃபைண்டருக்கு அந்த இமேஜை வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்க போகுது. இதை யூஸ் பண்ணி ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில் உங்களுக்கு உங்கள் கேமரா என்ன பார்த்துட்ருக்கு அப்படின்ற சீன் வந்து கிளியராக தெரியும். மிரர்லெஸ் கேமராவில் இந்த சிஸ்டமே கிடையாது. ஸோ இந்த மிரரை வந்து தூக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு எதுக்கு நான் மிரர்னு ஒரு பல்கான சிஸ்டம் வைக்கணும், எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் கொடுத்துட்றேன். உங்கள் கேமராஸ் பின்னாடி எப்படி ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீன் இருக்கோ அதே மாதிரி வியூ ஃபைண்டரையும் நம்ம எலக்ட்ரானிக் அல்லது டிஜிட்டலாக மாற்றிடலாம் அப்படின்றது தான் இந்த மிரர்லெஸோட இனோவேஷன். இதை பண்ணனால நிறைய விஷயம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு கேமரா சின்னதாகிடுச்சு, டெக்னாலஜி பயங்கரமாக அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த மிரர்லெஸ் கேமரா வந்ததுலேருந்து DSLR பெட்டரா மிரர்லெஸ் பெட்டரா அப்படின்ற டிபேட் வந்து அன்எண்டிங்காக போயிட்டே இருக்கு. பட் இந்த டிபேட் நம்ம எவ்வளோ தூரம் தான் பண்ணாலும் மார்க்கெட் வந்து நம்மளை ஒரு பக்கம் ஃபோர்ஸ் பண்ணுது. மிரர்லெஸ் கேமரா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, DSLR கேமரா ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ மேபி 1 or 2 இயர்ஸில், அதாவது வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக மிரர்லெஸ் கேமரா வாங்குற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து DSLR இல்லை மிரர்லெஸ் வாங்குறதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூசர் டைப், அதாவது சுத்தமாக கேமரா பற்றி ஐடியா இல்லை, வாங்கினதில் இப்போ புதுசாக வாங்க போகிறேன் அப்படின்னா, இந்த யூசர் வந்து மிரர்லெஸ் போகிறதுக்கு 2 ரீசன், ரெண்டுமே ஆப்வியஸான ரீசன். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் மோர் ஆஃப் மிரர்லெஸ் கேமராஸ் தான் போயிட்டுருக்கு. இன்னொரு ரீசன் வந்து டெக்னாலஜி அதிகமாக அப்டேட் ஆகுறது, பயங்கரமாக அப்கிரேட்ஸ் வருது, ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கிறது வந்து கண்டிப்பாக மிரர்லெஸ் தான் ஜாஸ்தி. இந்த யூசர் வந்து DSLR வாங்குறதுக்கு 2 ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ட்ரி லெவல் DSLR கேமராக்கும் என்ட்ரி லெவல் மிரர்லெஸ் கேமராக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிகினர் DSLR கேமராவோட காஸ்ட் வந்து இதை விட கம்மியாக இருக்கும். ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா பேட்டரி. இப்போ நீங்கள் பிகினிங்கில் ஒரு கேமரா வாங்கும்போது ஒரு பேட்டரி வாங்குவீங்க. அந்த பேட்டரியை சார்ஜ் போட்டு நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு பேட்டரி சார்ஜ்லேயே நம்ம மேக்ஸிமம் யூசேஜ் எடுக்கணும் அப்படின்னா DSLR கேமரா வந்து பெட்டராக ஒர்க் ஆகும். இப்போது நம்ம ரெண்டாவது யூசர் பற்றி பார்க்கலாம். ரெண்டாவது யூசர் வந்து ஆல்ரெடி கேமரா வந்து வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க, DSLR கேமராவாக இருந்திருக்கு. இப்போ வந்து மிரர்லெஸ்க்கு அப்கிரேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது தான் கொஸ்டின்.
இந்த யூசருக்கு 2 ரீசன் எதுக்கு நீங்கள் வந்து மிரர்லெஸ்க்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி வந்து அதில் பெட்டராக போயிட்டே இருக்குது. நிறைய அப்கிரேட்ஸ் வருது, ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 2வது ரீசன் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம். எப்படி பார்த்தாலும் டிஎஸ்எல்ஆரை விட மிரர்லெஸோட ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி அட்வான்ஸ்ட். ஸோ இதே யூசருக்கு 2 ரீசன் நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆர்லேயே ஹேங் ஆன் பண்ணலாம், நீங்கள் மிரர்லெஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேட்டரி லைஃப். டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அந்த பேட்டரி லைஃப் வந்து ஒரு சார்ஜ்லேயே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் அந்த கேமரா யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். இதை திடீர்னு மிரர்லெஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பேட்டரி லைஃப் வந்து ஃபர்ஸ்ட்டே எடுத்தோன்னே தெரியும். அடுத்த ரீசன் எதுக்கு நீங்கள் டிஎஸ்எல்ஆரை ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவை பேஸ் பண்ணி ஷுவராக லென்ஸ் வந்து வாங்கியிருப்பீங்க, நிறைய ஆக்சசரிஸ் வந்து வாங்கியிருப்பீங்க. இப்போது மிரர்லெஸ் கேமரா நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா அதோட ஈகோ சிஸ்டம் வந்து டோட்டலாக வேறு. நீங்கள் லென்ஸ் வந்து அதுக்குண்டான லென்ஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு அடாப்டரை நீங்கள் வாங்கி உங்கள் லென்ஸை அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஓவராலாக பார்க்கும்போது. இது போக ஆக்சுவலாக தேர்டாக ஒரு யூசர் இருக்காங்க. எனக்கு வந்து ஃபோட்டோ ப்ளஸ் வீடியோ எனக்கு ஷுவராக வேணும் அப்படின்ற யூசர். வீடியோன்ற வார்த்தை வந்து போட்டாலே ஆப்வியஸாக எனக்கு மிரர்லெஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸ்டெபிலைசேஷன் கேப்பபிலிட்டினாலையும் சரி, கண்டிப்பாக மிரர்லெஸ் தான் ஆப்வியஸ் சாய்ஸாக இருக்குது. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒரு டிஎஸ்எல்ஆர் யூசருக்கு ஒரு ஹிடன் அட்வான்டேஜ் இருக்குது. அந்த ஹிடன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ குயிக்காக அந்த 9 திங்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். டிஎஸ்எல்ஆர் அண்ட் மிரர்லெஸ் அப்படின்ற ஒரு கம்பேரிசனுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கிறது வந்து சைஸ் அண்ட் வெயிட் தான். நான் வந்து மிரர்லெஸ் சிஸ்டம்க்கும் டிஎஸ்எல்ஆருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதில் அந்த ப்ரிசம் அண்ட் மிரர் சிஸ்டமாக ஃபுல்லாக தூக்கிட்டாங்க. அது தூக்கினாலே இந்த கேமராவோட சைஸ் வந்து பயங்கர சின்னதாகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வாங்கின மிரர்லெஸ் கேமரா வந்து Canon RP. இந்த கேமரா வாங்கினோடனே என்னால் நம்பவே முடியாத ஒரு விஷயம் வந்து இது எவ்வளோ சின்னதாக காம்பேக்டாக இருக்குது அப்படின்றது. ஸோ மிரர்லெஸ் அண்ட் டிஎஸ்எல்ஆர் கம்பேர் பண்ணும்போது மிரர்லெஸ் வந்து பயங்கர சைஸ் அண்ட் வெயிட் வந்து ரொம்ப கம்மி. 2வது விஷயம் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ். நான் வந்து 60 கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுலேருந்து மிரர்லெஸ் அப்கிரேட் ஆகும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதுன்னா இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து டச் ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் இந்த டச் அண்ட் ட்ராக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இல்லாமல் பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது. இது வந்து மிரர்லெஸ் டெக்னாலஜி வந்து அப்கிரேடடாக இருக்கிறனால கண்டிப்பாக இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து மிரர்லெஸில் தான் பெட்டராக இருக்கும். 3வது அகைன் நீங்கள் உடனே ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பேட்டரி லைஃப். ஒரு மிரர்லெஸ் கேமரா ஆனில் இருக்கணும் இல்லை யூஸில் இருக்கணும்னா ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக ரன்னிங்லேயே இருக்கணும். ஒன்று உங்கள் கேமரா பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீன் அல்லது இந்த எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ரன்னிங்லேயே இருந்துகிட்டே இருந்தால் தான் உங்கள் கேமராவை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இதனால் பேட்டரி ரொம்ப ஈஸியாக ட்ரெயின் ஆகும். இதை நீங்கள் டிஎஸ்எல்ஆரோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் வந்து எல்லா டைமும் ஆனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் ஆனாகவே வச்சிருக்க மாட்டாங்க. எப்போயாவது வந்து இமேஜ் பார்க்குறதுக்கு மட்டும்தான் அந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்டாக நம்ம வியூ ஃபைண்டரில் தான் பார்ப்போம். அந்த வியூ ஃபைண்டர் வந்து டோட்டலி மெக்கானிக்கல். ஸோ உங்கள் கேமரா ஆஃபில் இருந்தால் கூட நீங்கள் வியூ ஃபைண்டரில் பார்க்கலாம். அடுத்து லென்ஸ். டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 1 இல்லை 2 லென்ஸ் வாங்கணும். இப்போ திடீர்னு நம்ம வந்து மிரர்லெஸ் அப்கிரேட் பண்ண போகிறோம்னா மிரர்லெஸ்க்கு திருப்பி நம்ம புதுசாக லென்ஸ் வாங்கணும். ஸோ நீங்கள் உங்கள் மொத்த சிஸ்டமை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் வாங்கணும். இல்லை அட் த மேக்ஸ் நீங்கள் ஒரு அடாப்டர் வாங்கி இந்த லென்ஸ் எல்லாம் வந்து மிரர்லெஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மிரர்லெஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மேபி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆப்ஷனே இல்லை அப்படின்னா பரவாயில்ல. பட் இன்னைக்கு நம்ம அந்த தேவையில்லாத செலவை எடுக்கணுமா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக யோசிக்கணும். இதுக்கு அடுத்து வியூ ஃபைண்டர். இந்த ஒரு ரீசன் போதும் என்னை வந்து மிரர்லெஸ் கேமராவை ஹேட் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு வந்து என்னோட கேமரா வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. அதாவது Canon RP மிரர்லெஸ் கேமரா பிடிக்கவே இல்லை. அது வந்து ஒரு மென்டல் ஷாக் மாதிரி தான் இருந்தது. நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஒரு ஃபன்னே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வியூ ஃபைண்டரில் உங்கள் சப்ஜெக்டோ இல்லை சீனையோ பார்த்துட்டு அந்த சீனை நீங்கள் செட்டிங்ஸை யூஸ் பண்ணி அப்படியே கேப்சர் பண்ணுறது தான் ஃபன்னு. அந்த ஃபன்னை இந்த மிரர்லெஸ் கேமரா ஆக்சுவலாக கொஞ்சம் தூக்கிடுச்சு. இந்த எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் அல்லது பின்னாடி இருக்க அந்த எல்சிடி ஸ்க்ரீனில் நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றிங்கன்னா ரொம்ப கிளியராக அந்த செட்டிங்ஸ்லேயே வந்து தெரிஞ்சிடும். டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வரும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு நியூ யூஸராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஃபோட்டோகிராஃபி இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு மிக்சட் ரிவ்யூ இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் இதை வந்து எவ்வளோ தூரம் சொல்ல முடியும்னு தெரியல. இன்றைக்குமே நான் ஒரு ஷூட்டுக்கு போனேன்னா கையில் 2 கேமரா இருக்கும். அதில் என்னோட மெயின் கேமரா வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க 60 தான். 60ல் 35mm போட்டிருப்பேன். Canon RPயில் 50mm போட்டிருப்பேன். அண்ட் ஐம் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் டு ஷூட் வித் டிஎஸ்எல்ஆர் கேமரா. அடுத்து இமேஜ் அண்ட் வீடியோ குவாலிட்டி. இமேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்கூடாக பெரிய டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே பார்த்துட முடியாது. டிஎஸ்எல்ஆர் பெட்டர் இல்லை மிரர்லெஸ் பெட்டர் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியாது. ஸோ ஒரு பிகினராக ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரெலவெண்ட். பட் வீடியோ, நான் சொன்ன மாதிரி வீடியோன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபீச்சர்ஸ் வந்து மிரர்லெஸில் பெட்டராக இருக்கும். பிகினர் மாடல்ஸ்லேயே 4K வீடியோ வருது. அண்ட் வீடியோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஸ்டேபிளைஸ்டாக அந்த ஃபுட்டேஜ் வருது. இது எல்லாமே வந்து மிரர்லெஸ் பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸாக இருக்குது. அடுத்து லேர்னிங். இப்போது நீங்கள் ஒரு புது ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, ஒரு கேமரா போய் வாங்குறீங்க. நீங்கள் டிஎஸ்எல்ஆர் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் லேர்னிங்க்கு வந்து கொஞ்சம் மிரர்லெஸ்ஸை விட லேட் ஆகும். ஏன் அப்படின்னா நான் சொன்ன அந்த ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில்
நீங்கள் ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில் உங்கள் சீன் எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் செட்டிங்ஸ் போட்டு அதை வந்து மேட்ச் பண்ணணும். பட் மிரர்லெஸில் நீங்கள் செட்டிங்ஸை வந்து செட் பண்ண உங்கள் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் அல்லது பின்னாடி இருக்க கேமரா ஸ்க்ரீனில் கிளியராக எக்ஸ்போஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இதில் அந்த கெஸ்ஸிங் கேமே கிடையாது. ஃபைனலி 2 விஷயம். ஒன்று வந்து காஸ்ட். கண்டிப்பாக ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி லெவலில் ஒரு DSLR கேமராவோட காஸ்ட் வந்து மிரர்லெஸ் கேமராவோட கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இமீடியட்டாக ஒரு கேமரா வாங்கிட்டு நான் 1 or 2 years யூஸ் பண்ணிட்டு அப்புறமா மிரர்லெஸ் அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் சேவ் சம்வேர் பிட்வீன் 5,000 to 10,000 rupees. ஸோ இப்போதைக்கு இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் சீப்பராக இருக்குது. ஃபைனலி வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபிங். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா எத்தனை வருஷம் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும், எவ்வளோ சீக்கிரம் அது அவுடேட் ஆகும் அப்படின்றத நம்ம அந்த பொருளை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். அதுவும் ஒரு ப்ராடக்ட் வந்து 30,000 35,000 மேலே நம்ம வாங்க போகிறோம்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த 35,000 உங்களுக்கு வர்த்தா இருக்கணும்னு நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது எனக்கே DSLR வந்து ஒரு 1 or 2 yearsல வந்து அவுடேட் ஆகிடுமோ அப்படின்னு வந்து பயமாக இருக்குது. அண்ட் ஒரு 5 yearsக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா DSLR வந்து விண்டேஜாக ட்ரீட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தோணும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நவ் ஃபார் தி எக்ஸைட்டிங் நியூஸ். நான் ஒரு கேமரா ஷாப்புக்கு போனேன். அங்கே வந்து கிட்டத்தட்ட 14 கேமரா மாடல்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இப்போ நான் அந்த ஷாப் கூட கொலாபரேட் பண்ணி இந்த டிஃப்ரெண்ட் கேமராவை ஒன்றொன்னா வர வாரத்துலேருந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். எல்லாமே என்ட்ரி லெவல் அண்ட் பிகினர் கேமராஸ் அண்ட் எல்லா பிராண்டுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் இதில் எக்ஸைட்டிங் பார்ட் அது இல்லை. நான் என்ன கேமரா அடுத்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத இந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க. கூகுள் ஃபார்ம்ஸ் ஒன்று போடுறேன். அதுலேயும் உங்கள் நீட்ஸை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ அந்த கேமரா ஆப்ஷன்ஸ்லாம் நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எந்த கேமரா வேணும், எதோட ரிவ்யூ அண்ட் யூஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்க கேமராலாம் இதுதான். ஃபஸ்ட்டு கெனானில் R100, R50 and R10. நிக்கானில் பார்த்தீங்கன்னா Z30 and Z50. பேனசானிக் லூமிக்ஸில் G7, G85, G800. சோனியில் ஆல்ஃபா 6100, 6400 and ZV10. இதில் ஆப்வியஸாக நான் சொன்ன மாதிரி DSLR கேமராவே இல்லை. பட் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்க DSLR ஏதாவது சோர்ஸ் பண்ணி அதையும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு வில் ஆல்சோ பி லுக்கிங் அட் ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ். கமெண்ட்டில் போய் உங்களுக்கு எந்த கேமரா ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்றத போடுங்க. அடுத்த வாரத்துலேருந்தே நம்ம வந்து அதை ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபைனலி மிரர்லெஸ் வாங்குறதா DSLR வாங்குறதா இன்றைக்கி என்ன அதுக்கு ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 75 to 80% வந்து உங்கள் சாய்ஸ் வந்து மிரர்லெஸ்ஸாக தான் இருக்குது. அண்ட் அந்த வீடியோவில் சொன்ன ஹிடனாக DSLR வாங்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. DSLR கேமராஸ் வந்து நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த DSLR கொடுத்துட்டு சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மிரர்லெஸ் வாங்குவாங்க. ஸோ இந்த யூஸ்ட் கேமரா மார்க்கெட்டில் கண்டிப்பாக DSLR வந்து நிறைய கொட்ட போகுது. அதோட காஸ்ட்டும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது அண்ட் காஸ்ட் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல DSLR கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அடிப்படையில் ஃபோட்டோகிராஃபி வந்து DSLR-ஆக இருந்தாலும் சரி, மிரர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபியோட பிரின்சிபல்ஸ் வந்து ஒன்று தான். ஸோ அடுத்து நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். அன்டில் தென், ஹாப்பி கிளிக்கிங்.